செருப்பு வாங்கி தர சொல்லி கேட்டேன்ல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய செருப்பாக எங்கள் பாஸ் வீட்டில் வாங்கி தந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பத்தாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த செருப்பு. கேட்டால் உங்களுக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்குறோமே நாங்கள், அதில் நீயே வாங்கிக்கோ செருப்பு அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ செய்கிற வேலைக்கு சம்பளம், இன்சென்டிவு, இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் கொடுக்குறோம், அதில் உனக்கு ஒரு செருப்பு வாங்கிக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என் கதை அவங்களுக்கு எப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்? மொத்த சம்பளத்தை, இன்சென்டிவை, இன்க்ரிமெண்ட்டை எல்லாத்தையும் என் பொண்டாட்டி பிடுங்கிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் எங்கேருந்து செருப்பு வாங்க முடியும்? அவளுக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதில்ல. நான் அங்கே கேட்க முடியுமா, இங்கே கேட்க முடியுமா? பாஸ் கிட்ட தானே கேட்க முடியும். நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். என் காலுக்கு எந்த சைஸ் செட் ஆகும்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்களும் சொல்லவே இல்லை, ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணலை. அப்புறம் நான் என்ன தான் செய்யறது? இப்போ இது 8 அல்லது 9 சைஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பத்துமா? நான் என்ன பண்ணுறது? பாட்டு தான் பாடணும் போல இருக்கு. ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே, அம்மா தாய்க்குளமே, அதை கேட்டாக்கா தாங்காதம்மா உங்கள் மனமே, ஆமாம் உங்கள் மனமே. சரி, வயிறு பசிக்குது, நம்ம சாப்பிட்லாம். செருப்பு தான் செட் ஆகலை. வயிறு பசிக்கு சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும். ஓனர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுடலாம். அப்புறம் பார்த்துக்கலாம் மற்ற கதையெல்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்காவது இந்த சூப்பர்வைசர் சுப்பிரமணிக்கு எந்த சைஸ் செட் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் மனசிறங்கி கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த சைஸை சொல்லி எங்கள் ஓனர்கிட்ட சொல்லி வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாவது மனசு இறங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த சைஸு எனக்கு செட் ஆகும்ன்ட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.